அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கேட்டிங்கன்னா, 12 ராசிக்காரங்களுக்கும் லட்சுமி கடாட்சியம் அமைப்புகள் எப்படி இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி என்று சொன்னாவே சகல விதமான அம்சங்கள் பொருந்தி சகல விதமான அம்சத்தோடு நமக்கு காட்சியளிப்பது தான் லட்சுமி கடாட்சியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது லட்சுமியை வந்து பார்த்தா நம்ம வணங்கினாவே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்துட்டாவே அவங்க அந்த பெண் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே குழந்தையோடைய அப்பாட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அப்பா உனக்கு அந்த மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்காப்பா அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த இடத்துல அந்த சமயத்தில் செவி மூலமாக என்ன விஷயத்தை நம்ம காதில் வாங்குறோம், உனக்கு பிறந்ததுக்கு பெண் குழந்தாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்காப்பா அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த இடத்துல வந்துப்பா நமக்கு பேரானந்தம் வரும். பார்த்தீங்கன்னா, அது நிலையாக நிற்க வேண்டும்ல. அப்போ அந்த நிலையாக நிற்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழியில் அந்த லட்சுமி கடாட்சியம் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பொதுவான விஷயம் மூலமாக நம்ம பார்க்க போகும்போது ஒரு வீட்டில் வந்து 5 பிள்ளைகள் பிறந்திருந்தாங்கன்னால் அந்த இடத்துல லட்சுமி கடாட்சியம் இருக்குமானா நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏன் அப்படின்னா, எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பண்ணால் லட்சுமி தேவி அங்கே வாசம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண், ரெண்டாவது பெண், அடுத்தது ஆண், இப்படி தொடர்ந்து நான் சொல்கிறது அந்த காலத்தில் அதிகமாக பிள்ளைகள் வந்து பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து 7, 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் எத்தனை பிள்ளைகள், எனக்கு 7, 8 இப்போ உருப்படிப்பா அப்படிப்பாங்க. ஒரு சீக்கிரட்டாக அதுக்கு ஒரு சீக்கிரட் ஒன்று கொடுப்பாங்க. என்னன்னா, உனக்கு நிலையாக நிற்கிறது எது, உன்னை விட்டு வெளியில் போகிறது எதுன்னு கேட்பாங்க. என்னையா இப்படி கேட்குறாங்கன்னு சில பேருக்கு கோவம் வரும். ஏன் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சில பேருக்கூடையும் நினைக்கலாம். ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நிற்கிறது எது அப்படின்னா ஆண் குழந்தைகள், உன்னை விட்டு வெளியேறது யார் அப்படின்னா பெண் குழந்தைகள். ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு 2 இடம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறந்த இடம், இன்னொன்று புகுந்த இடம். அப்போது பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் அவருக்கு சில காலங்கள் மட்டும்தான் அந்த பெண் குழந்தை தன்னுடைய வீட்டில் நல்ல அந்த ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ்யத்தோடு அந்த குழந்தை வந்து பணம் இருக்கக்கூடிய இடம் எது கேட்டிங்கன்னா பிறந்த வீடு தான், புகுந்த வீடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நிலையாக நிற்பது என்ன, உன்னை விட்டு வெளியில் போகிறது எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. நிலையாக நிற்கிறது எனக்கு வந்து பணம் 3, அப்போ 3 ஆண் வாரிசுகள், மிச்சம்லாம் என்னை விட்டு வெளியே போகக்கூடிய வாரிசுகள் அப்படி கணக்கு போடுவாங்க. 3 கணக்கு போட்டு இப்போ எத்தனை குழந்தையா ரைட்டு. அப்போது அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பெண் குழந்தைகள், 5 குழந்தை, 6 குழந்தை, 7 குழந்தை பெண் குழந்தை, மிச்சம் 3மே வந்து பசங்க. அப்போ இந்தமாரி கணக்கு நம்ம போட போகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லுவாங்க, அப்பா 4 பெண் குழந்தையா, உனக்கு கொடுத்து வச்ச மகராசை. 5 குழந்தையா, அது பெண் குழந்தையா, கொடுத்து வச்ச மகராசை. ஏன், என்ன காரணம், மகாலட்சுமியை வந்து அமைப்புகள் உள்ள காலகட்டங்கள். இந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முதலீடு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் அதுவும் எந்த வீட்டாக இருந்தாலும் அந்த வீட்டில் பெண்கள் அதிகமாக பிறப்பெடுத்திருந்தாலும் அல்லது பெண் குழந்தைகள் எந்த வீட்டில் நிலையாக நிற்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சியம் இருக்குமானா நிச்சயம் இருக்க தான் செய்யும். சரி, இதை வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து நம்மளை விட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த செல்வாக்கு நம்மளை நிற்குமானா நிச்சயம் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த லட்சுமி கடாட்சியம் வரத்துக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் எடுத்துக்குவோம். ஒரு பையன் ஒரு பெண்ணு, இல்லை 2 பையன் 2 பொண்ணு, இப்படி தான் வந்து அமைச்சிட்டாங்க. இப்படி அமைப்பு இருக்க போகும்போது இந்த 12 ராசி, மேச ராசிக்காரனா 5ஆம் பாவம் வலுத்து இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 5ஆம் பாவம் விலப்பெற்றிருந்தால் அங்கே ஆட்சியோ உச்சமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தாப்பில் நட்சத்திர அடிப்படை ரீதியாக அமைப்புகள் இருந்தாலோ அல்லது தசாநாதன் செல்லக்கூடிய காலகட்டத்திலேயோ அல்லது புத்திநாதன் செல்லக்கூடிய காலகட்டத்திலேயோ இவங்களுக்கு லட்சுமி கடாட்சிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் என்பது தான் சொல்லப்படுது. நீங்களே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவம்
நான் சொல்கிறது உங்களுடைய ராசி சந்திரன் நிற்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் பாவமாக இருக்கலாம் சரி, இல்லை உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த 5ஆம் பாவம் வலுப்பெற்றிருந்தால் லட்சுமி கடாட்சியமானால் நிச்சயம் லட்சுமி கடாட்சியம். சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்குது, சில பேருக்கு அமைப்புகள் இல்லை, பரிகாரங்கள் இருக்குது. இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் லட்சுமி கடாட்சியம் வருவதற்கு தாந்திரிக முறைப்படி என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு அந்த லட்சுமி கடாட்சம் சேரும் என்று அடுத்த வீடியோவில் பதிவிக்கிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.